நான் எளிமையா சொல்றேன். டைட்டில் கார்டில் அவர் பேர் வந்ததை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். டைட்டில் பார்க்க தான் எங்கள் தலைமுறைக்கே சோறு போட்டது என்பதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். மனோகராவில் வசனம் எழுதியதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். அவர் தந்த மானியம்னால் தான் எங்கள் வீட்டில் அடுப்பெறிந்தது என்பதை நாங்கள் பேசுகிறோம். காப்பியம் படைத்ததை நீங்கள் பேசுகிறீர்கள். அவர் தந்த காப்பீடு திட்டம் தான் இங்கு பல தலைமுறையை வாழ வைத்தது என்பதை நாங்கள் பேசுகிறோம். கையெழுத்து பிரதி எழுதி தமிழ் வளர்த்ததை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். கை நாட்டு போட்டுக் கொண்டிருந்தவன் இன்றைக்கு கையெழுத்து போடுகிறானே, அதற்கு அந்த தலைவன் தான் உழைத்தான் என்று நாங்கள் பேசுகிறோம். குரலோவியத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். குரலற்றவரின் குரலாய் அந்த தலைவன் தான் கடைசி வரை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தான் என்பதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னாங்க. ஒன்னு சொல்லவா? கண்ணகியை காவல் தெய்வம் ஆக்கியது வேண்டுமானால் அவர் இலக்கிய பணியாக இருக்கலாம். காவல் நிலையத்தில் கண்ணியை கொண்டு வந்தது அந்த தலைவன் தான். நான் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். தலைவர் கலைஞரினுடைய இலக்கிய பணி உயர்வா மக்கள் பணி உயர்வா என்பதை காலம் தீர்மானிக்கும். காலம் எப்படி தீர்மானிக்கும்? என் நிலப்பரப்பை விட்டும் தலைவர் சிந்திக்கப்படுகிறார். ஏன் தலைவர் தமிழ்நாடு மட்டும்தான் கொண்டாடுதா? மேற்கு வங்காளம் கொண்டாடுது, ஆந்திரா கொண்டாடுது, ஒடிசா கொண்டாடுது, யூபியிலும் பேசுகிறார்கள். காரணம் என்ன? ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். கலைஞரினுடைய நூற்றாண்டு விழா. வங்க ஆய்வாளர் கர்கா சட்டர்ஜி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை இந்த தலைப்புக்கு பொருத்தமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, கலைஞரை போல் எங்களுக்கு போராடுவதற்கு ஒரு தலைவன் இல்லை என்கிற ஏக்கம் எங்களுக்கு இருக்கிறது. அதனாலே அவரை எங்களில் ஒருவராய் பார்க்கிறோம். அடுத்த ஒரு வரி சொன்னார், அதுதான் சத்தியம். அவர் மக்கள் பணியா இலக்கிய பணியா என்பதற்கு இந்த வார்த்தை தான் சாட்சி. அந்த தலைவன் சொல்லுகிறார், இந்தி மொழி பேசக்கூடிய இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுயமரியாதையும் கண்ணியமும் இந்தி மொழி பேசாத பல கோடி இந்தியர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு இந்தியனாலும் கலைஞர் என்கிற மாபெரும் கழகக்காரன் நினைவு கூறப்படுவான் என்கிற அந்த வார்த்தை மக்களின் வார்த்தையாக, இந்த மண்ணின் வார்த்தையாக ஒலித்துக் கொண்டிருக்கிற வரை அவரின் மக்கள் பணிதான் அவரின் புகழை நிலைத்து நிற்க செய்யும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.